ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எப்படி சிக்கன் ஸ்டூ பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் எடுத்துக்கணும். ஆயில் கூட கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பிரியாணி மசாலாலாம் இருக்குல்ல, லைக் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலைலாம் ஆட் பண்ணிக்கணும். இந்த பிரியாணி மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே அது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன்ஸ் கூட க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆனியன்ஸ்லாம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இந்த ஆனியன்ஸ்லாம் வெந்துடும். இது கூட கொஞ்சமாக கார்லிக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வதக்கணும். இது கூட புதினா இலையும் ஆட் பண்ணிக்கணும். 4-5 ஆட் பண்ணால் போதும். ஒன்ஸ் எல்லாம் வதங்கினதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணோம். அதுக்கு நான் கேரட், உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு நான் ஒன்று தான் எடுத்தேன், கேரட்டும் ஒன்று தான் எடுத்தேன். இந்த உருளைக்கிழங்கை க்யூப்ஸ் மாதிரியும் கேரட்டை செமி சர்க்கிளாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சிக்கன் கூடயும் இந்த வெஜிடபிள்ஸ் கூடயும் தேங்காய் பால் ஊற்றி அதையும் வேக விடணும். நான் இன்றைக்கி 2 தேங்காய் பால் எடுத்தேன். ஃபஸ்ட் ஃப்ரெஷ் ஒன்று, அடுத்து அதுலேருந்து மறுபடியும் எடுத்தேன். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் தேங்காய் பால் தான் ஊற்றணும். ஃப்ளேவருக்காக நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். காரத்துக்காக கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நெக்ஸ்ட் வேக வச்சணும். ஒரு 20 to 30 minutes ஆகும் சிக்கன்லாம் வேகிறதுக்கு. அதுலேருந்தே தண்ணியும் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும், அப்புறமா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம 2 தேங்காய் பால் எடுத்தோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பாலை தான் செகண்டாக ஊற்றணும். செகண்டாக எடுத்த தேங்காய் பால் ஃபர்ஸ்ட்டாக ஊற்றிடணும் சிக்கன் கூட வேக வைக்கிறதுக்கு. அந்த செகண்டாக எடுக்கிற தேங்காய் பால் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுப்போம்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தேங்காவை எடுத்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிறது தான் செகண்டாக எடுக்கிற தேங்காய் பால். அதை நம்ம சிக்கன் கூட போட்டு ஒரு 20 minutes to 30 minutes வேக வைக்கணும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டாக எடுத்த தேங்காய் பாலை கடைசியாக ஆட் பண்ணோம். அதை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 minutes தான் மேக்ஸிமம். அது ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் கொதி வந்துருச்சு. அது வந்தோடனே நெய் போட்டு அதை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி, இட்லி அதுக்குள்ளே சேர்த்து சாப்பிடலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.